ஹாய்ங்க, வெல்கம் டு நந்தினி ஃபேஷன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட் வேணும். அதுக்காக ஃப்ரண்ட் சைடில் கொக்கி இருக்க பக்கத்தில் நெக்லைனில் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலை வச்சு இதோட நெக் வித் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நெக் வித் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஷோல்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இதோட நெக் வித் என்ன இருக்குது அப்படின்னா 2.25 இருக்குது. இதை நம்ம நோட் பண்ணிக்க போகிறோம். 2.25 இன்ச்சஸ். அடுத்து வந்து ஷோல்டர் ஸ்ட்ராப், ரெடி ஷோல்டர் ஆல்ரெடி ஸ்ட்ராப்போட அளவு இருக்குது. இது என்ன இருக்குது, 2.5 இருக்குது. ஸோ இதையும் நெக் வித்தையும் நோட் பண்ணிக்க போகிறோம். இது கூட 0.5 இன்ச்சஸ் ஆட் பண்ண போகிறோம். அந்த 0.5 இன்ச்சஸ் எதுக்கு அப்படின்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக. ஸோ டோட்டலாக நமக்கு கிடச்சிருக்க மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா 6. அப்போ இந்த ப்ளவுஸ்க்கான ஷோல்டர் மெஷர்மெண்ட் 6. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா பேக் சைடில் மீதி இருக்கிற மெஷர்மெண்ட்லாம் நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹைட்டு, ஃபுல் லென்த் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 15 இருக்குது. இது கூட 1 இன்ச் கீழே மடிச்சடிக்கிறதுக்காகவும் 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறதுக்காகவும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 15 + 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்ட் ரவுண்டு. ஸோ ப்ளவுஸை வந்து 4ஆக மடிச்சுட்டு இதிலேருந்து வேஸ்ட் ரவுண்டை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு இதில் 9 இன்ச்சஸ் கிடச்சிருக்கு. இந்த 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் வந்து டாட்டுக்காக, பேக் டாட்டு, 1.5 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச்சஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சைட் லென்த்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஆம்ஹோல் லைன்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் என்ன லென்த் இருக்குது, 9 இன்ச்சஸ் இருக்குது. இது கூட ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா மேலே தள்ளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ 9.5 இன்ச்சஸ். நமக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட் 6 கிடச்சிருக்கு. கீழேயும் அதே மாதிரி 6 மார்க் பண்ணி ஒரு லைன் மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகினர் ஃப்ரெண்ட்லி தான், ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஆம்ஃபோல் ஸ்கேலை வச்சு ஆம்ஃபோல் கர்வையும் மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நமக்கு ப்ளவுஸில் இருக்க ஆம்ஃபோல் ரவுண்டும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ண போகிறோம். செஸ்ட் ரவுண்டு வந்துட்டு கரெக்டாக நமக்கு எடுக்க வரல அப்படின்னா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டில் நம்ம ஸ்கேல் வச்சு அந்த ஸ்கேல்லேருந்து ஆம்ஃபோல், அதாவது செஸ்ட் ரவுண்ட் எங்கே முடியுதோ அது வரைக்கும் மெஷர் பண்ணி மார்க் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து 10 இன்ச்சஸ் இருக்குது. இது கூடயும் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து ஆம்ஃபோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டேப்பை இன்ச்சு பை இன்ச்சாக வச்சுட்டு 9 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ மேலே வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் ஷோல்டர் ஸ்லோப்புக்காகவும் 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயினிங்காகவும் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்,